என் அறிவழகன், வழக்கறிஞர், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில், கோயம்புத்தூர் கோர்ட்டில், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில், அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலைமகள் சபா உறுப்பினர்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ட்ரஸ்ட் ஒன்று உருவாக்கியிருக்கோம். அந்த ட்ரஸ்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைமகள் சபா மெம்பர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட்டு அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த என்ஜிஓ கலைமகள் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு 1984 திரு ஜான் அவர்களால் தொடங்கப்பட்டு அது பார்த்தீங்கன்னா 1998 முடக்கப்பட்டது. அப்போ ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் முடக்கப்பட்ட அந்த சபா இப்ப வரைக்கும் நீதிமன்றத்திலேயே அது கிடப்பிலேயே இருந்து அந்த உறுப்பினர்களுக்காக 2006 நிலமா பிரிச்சு கொடுக்க வேண்டியது தடைப்பட்டு பெரிய சோதனைக்கு கட்டாயத்தால அது இப்பவும் நீதிமன்றத்திலேயே வழக்கு நிலுவையில் இன்னும் சென்று கொண்டிருக்கிறது. அது இப்பொழுது ஆக்ஷன் விட்டு பணத்தை திரும்ப செலுத்தணுங்கிற நோக்கத்துல போறாங்க. ஆனா அது முறைப்படி என்ன நடக்கணும்னா, அந்த கலைமகள் சபா அப்படிங்கிற சொத்து சுமார் 6.5 லட்சம் உறுப்பினர்களுக்காக உருவாக்கப்பட்ட சொத்து. அத்தனை உறுப்பினர்கள் பணம் எல்லாம் செலுத்தி அவர்கள் உறுப்பினர்களை முழு பங்கு, அரை பங்கு, அரைக்கால் பங்கு அப்படிங்கிற 3 வகையில நிறைய பேர் பணம் கொடுத்து அதுல முதலீடு செய்திருக்காங்க. எல்லாம் அதனுடைய முதலீடுக்கான காரணம் இடமா ஒரு சின்ன இடம் கிடைக்காதா அப்படின்னு பல பேர் பாடுபட்டு கஷ்டப்பட்டு சின்ன லெவல்ல இருந்து கூலி வேலை செஞ்சு டீச்சரா இருந்து பல வேலைகள் செஞ்சவங்க ஒரு இடம் வேணும், ஒருத்தருக்கு 2 வீட்டு மனையாவது வேணுங்கிற ஒரு ஏக்கத்துல எல்லோரும் முதலீடு செய்த பணம் இப்போது வரைக்கும் அவர்களுக்கு எந்த வகையிலையும் தீர்வு எட்டப்படாம அப்படியே கிடப்புல இருக்கு. அவருங்க என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்லயே கூட பாத்தீங்கன்னா 1/11/2021 ஹானபிள் ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் ஜே அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தனி அலுவலரை நியமிக்கிறாங்க. ஒரு ரிசீவர் கமிட்டி அப்படிங்கிறத எல்லாம் உருவாக்கி அந்த பாத்தீங்கன்னா இன்னும் பலவிதமான சோதனைகள்ல இன்னும் முழுமையான தீர்வு எட்டப்படாத நிலையில தனி அலுவலர் நியமனமும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 2021 அவங்க போட்ட ஆர்டர் படி 2024 தனி அலுவலரும் மற்றும் ஒன்மேன் கமிஷனும் நிரூபிக்கப்பட்டும் கூட இப்ப வரைக்கும் ஒரு முழு தீர்வு எட்டப்படாம ஆக்ஷன் விட்டு பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைமை. ஆனா கலைமகள் சபாவுடைய ஜான் அவருடைய பைலாவில் தெளிவா என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருக்கும் இடமா பிரிச்சு கொடுக்கறதா சொல்லி அவர் பாயை போல யாரும் சுருட்டி கொண்டு எடுத்து சென்று விட முடியாது என்ற உன்னத நோக்கத்துல தொடங்கிய அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துல எல்லாரும் பாத்தீங்கன்னா 2006 பிரிச்சு கொடுத்திருந்தாங்கன்னா இந்நேரம் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு மேல எல்லாரும் பணத்தை எல்லாம் முதலீடு பண்ணி இடமா கிடைக்கும்னு இன்னும் இயங்கிட்டு இருக்கிற சமயத்துல இப்போது வரைக்கும் தீர்வு எட்டப்படாம இது முடங்கி இருக்கிறது. இதுக்காக பாத்தீங்கன்னா ஜான் அவர்கள் 13,500 ஏக்கர் நிலங்கள் இப்பவும் கலைமகள் சபாவுக்காக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இடையில ரிசீவர் கமிட்டின்னு ஒண்ணு வச்சு 870 ஏக்கரை ரிசீவர் கமிட்டி சட்டத்துக்கு முரண்பாடா அது ஒருதலைபட்சமா எல்லா உறுப்பினர்களையும் கேட்காம இயற்கை கோட்பாட்டுக்கு எதிரா நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரா அது மாதிரி விட்டுறதுனால 19 பில்டிங்கையும் வித்துட்டாங்கன்னு சொல்றாங்க. மொத்தம் 50 கட்டடங்கள் முக்கியமான நகரங்கள்ல இருந்திருக்கு. அப்பேற்பட்ட சொத்துக்கள் இன்னும் 12,500 ஏக்கர் எஞ்சி இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. ஆனால் இப்போது வரை எந்த ஒரு கணக்கையும் வெளிப்படைத்தன்மையோட வெளியிடப்படவில்லை. ஜான் அவர்களை கைது செய்தது 98 சமயங்களில். அந்த சமயங்களில் முடக்கிய சமயங்களில் இருந்து அவர் என்ன ஆனார், அவர் எப்பொழுது இறந்தார் என்ற தகவலை கூட வெளிப்படைத்தன்மையுடன் இப்பொழுது வரை கலைமகள் சபாவை பற்றிய அத்தனை தகவல்களையும் தணிக்கை அறிக்கைகளையும் கணக்கு வரவு செலவுகளையும் எதையுமே ஒன்மேன் கமிஷன் ஆகட்டும் தனி அலுவலராகட்டும் அவர்கள் உருவாக்கிய கலைமகள் சபா .co.in என்ற வெப்சைட்டில் கூட இணையதளத்தில் கூட இப்போது வரை அப்டேட் செய்யாமல் இருக்கிறார்கள். இதுவரை உள்ள அத்தனை உறுப்பினர்கள் எண்ணிக்கை இதுவரை வெளிப்படைத்தன்மையோடு வெளியிடப்படவில்லை. அரைக்கால் உறுப்பினர்கள் எவ்வளவு பேர், முழு பங்கு உறுப்பினர்கள் எவ்வளவு பேர், அரை பங்கு உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் என்ற அத்தனை தகவல்களையும் பிரிவு வாரியாக கூட வெளியிடப்படவில்லை. இதற்கிடையில் அந்த ரிசீவர் கமிட்டி அமைத்த பொழுது 870 ஏக்கரை விற்றதாகவும் அந்த பணங்களை கொண்டு 1,72,000 பேர்களுக்கு திரும்ப 40% பணத்தை திரும்ப செலுத்தியதாகவும் கூறுகிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில்
எந்த நபர்களுக்கு அந்த 1,00,000 பேர் 72,000 பேரை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்ற விவரம் தெரியாது. முழு பங்கு செலுத்திய தொகை எவ்வளவு பேர் என்பதை இதுவரை வெளியிடப்படவில்லை. எந்த வரவு செலவுகளையும் தணிக்கை அறிக்கைகளையும் எதையுமே வெளியிடப்படவில்லை. வெளிப்படைத்தன்மை இல்லை. இது சட்டத்திற்கு முரணானது. ஒன்மேன் கமிஷன் ஹானபிள் ஜஸ்டிஸ் நீதிபதி அவர்கள் எஸ் சுந்தர் அவர்கள் இருந்தும் இப்போது வரை விரைவாக இது செயல்பட்டு ஆக்கிரமிப்புகளையும் மீட்டெடுத்து எல்லாருடைய உரிமையையும் நிலைநாட்ட கலைமகள் சபாவில் உறுப்பினர்களாக சேர்ந்த அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய சொத்தை உடனடியாக எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும். நிலமாகத்தான் பைலாப்படி வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நோக்கம், இன்று நடக்கும் இந்த மீட்டிங்கின் நோக்கம் உரிமை மீட்பு கூட்டம். இது கலைமகள் சபா மெம்பர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ட்ரஸ்ட் மூலம் நடத்தப்படுகிற இந்த வழக்குகள் தொடர்ந்து நீதிமன்றத்தில் கலைமகள் சபா மெம்பர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ட்ரஸ்ட் மூலம் வழக்குகளை தொடர்ந்து இது மக்களுக்காக கிடைக்க வேண்டிய இடத்தை பெற்று தருவதே தான் பிரதான நோக்கம். எல்லாருக்கும் இடமாக வேண்டும் என்பதுதான் நோக்கம். இது முதலில் அந்த 2021 அன்று கொடுத்த தீர்ப்பில் 5,33,376 பேர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நீதிமன்றத்தில் இப்படி சொல்லிய பிறகு கூட தனி அலுவலர் கொடுக்கும் கணக்கு பார்க்கும் பொழுது 6,50,000 பேர் என்று சொல்கிறார்கள். இது எப்படி இவ்வளவு வேறுபாடு வருகிறது என்று இன்னும் புரியாத புதிராக இருக்கிறது. அப்படி உண்மையான நபர்களின் எண்ணிக்கையை அவர்கள் வெளிப்படுத்தன்மையோடு வெளியிடப்பட வேண்டும். கலைமகள் சபா பற்றிய அனைத்து நிகழ்வுகளையும் இணையதளத்தில் ஒளியேற்றம் செய்யப்பட வேண்டும், இணையதளத்தில் ஏற்றப்பட வேண்டும். இது உண்மைத்தன்மையை மக்களுக்கு அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, எல்லா கலைமகள் சபா உறுப்பினர்களுக்கும் கிடைக்க வேண்டிய சொத்தை உடனடியாக கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, எல்லா கலைமகள் சபா உறுப்பினர்களை உண்மையாக கண்டறிந்து பல பேர் இறந்து சென்று விட்டார்கள், பல பேர் காலம் சென்று விட்டார்கள். எந்த காலம் கனிந்து எல்லாரும் முதியவர்களாக 40 வருடங்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழலில் அத்தனை பேரையும் இப்பொழுது அவர்கள் வாரிசுதாரர்களையாவது கண்டறிந்து எல்லோருக்கும் பணம் செலுத்தி அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பணத்தை, அதாவது பணமாக அல்ல இடமாக வேண்டும் என்பதை கிடைக்க செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய பிரதான நோக்கம். நீதிமன்றம் கலைமகள் சபாங்கிறது ஒரு சொசைட்டி. அந்த சொசைட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, தவணை மூலியமா பணத்தை கொடுத்துட்டு வருவாங்க, இடம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. நியோமேக்ஸ் மாதிரி கலைமகள் சபாங்கிறது ஒரு அற்புதமான ஒரு திட்டம். 1984 சொசைட்டிஸ் ஆக்ட் கீழே ஃபார்ம் பண்ணாங்க. அந்த சொசைட்டிஸ் ஆக்ட் கீழே ஜான் என்பவர் குமாரபாளையத்துல ஹெட் ஆபீஸ் வச்சு தொடங்கி இருந்தாங்க, நாமக்கல் குமாரபாளையம். இப்போ பாத்தீங்கன்னா அவர் அழகா அருமையா பாத்தீங்கன்னா சிறப்பா செஞ்சிருக்காங்க. மரண ஃபண்டு கொடுத்திருக்காங்க, திருமண ஃபண்டு கொடுத்திருக்காங்க, கல்வி ஃபண்டு கொடுத்திருக்காங்க. இது மாதிரி பல வகையான லெவல்ல அவங்க சிறப்பா பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல கலைமகள் சபாவின் உறுப்பினர்களுக்காக என்று பதியப்பட்டு இடங்கள் வாங்கி இருக்கிறார்கள். அவர்கள் தனிப்பட்ட முறையில் செயல்படுத்தவில்லை. இது மாதிரி டெல்லியில இது மாதிரி பல இடங்கள்ல வாங்கியிருக்காங்க. கட்டடங்கள் பல வகைகள்ல இருக்கு. 50 கட்டடங்கள் அனைத்தும் பாத்தீங்கன்னா பிரதான சாலைக்கு அருகில், ஸ்டேட் ஹைவேஸ், ஓகே, நேஷனல் ஹைவேஸ் பக்கத்துல. ஒவ்வொரு இதுவும் வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த 13,500 கோடி சொத்துக்கள் அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் பல வகையான இடங்களில் இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது அதனுடைய சொத்தின் மதிப்பு சுமார் தோராயமாக 40,000 கோடிகள் தாண்டும் என்று கணக்கிடப்படுகிறது. 13,500 ஏக்கர் நிலங்கள் என்றால் சாதாரண விஷயமா? அப்பொழுது அவர்கள் தொடங்கியது சின்ன லெவல்ல தொடங்கினாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 2006 கொடுத்திருந்தாங்கன்னா அது வேல்யூ கம்மியா இருந்திருக்கும். அப்பவே அவங்க முழு பங்குக்காரர்களுக்கு 16 லட்சம் மதிப்புள்ள இடங்கள் கிடைக்கும் என்று அப்பொழுதே எஸ்டிமேஷன் செஞ்சிருந்தாங்க. அரை பங்குக்காரர்களுக்கு 8 லட்சம் மதிப்புள்ள இடங்கள் கிடைக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த அரைக்கால் பங்கு என்பவர்களுக்கு 2 லட்சம் மதிப்புள்ள இடங்கள் 2006 கிடைக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது கணக்கிட்டு பாருங்கள் எத்தனை வகையில் பல்மடங்கு பெருகி உள்ளது. ஆக குறைந்தபட்சம் இடமாக பிரித்து கொடுத்தால் ஒவ்வொருவருக்கும் தோராயமாக கணக்கிட்டால் கூட
குறைந்தது பல மடங்கு அவர்களுக்கு கிடைக்கும் என்பது எங்களுடைய கணிப்பு. நீதிமன்றத்தின் மூலம் இது எல்லாம் கலைமகள் சபாவுடைய தலைமையகத்தில் உஸ்மான் ரோட்டில் உள்ள கலைமகள் சபா அலுவலகத்தில் ஒன்மேன் கமிஷன் கீழ் தனி அலுவலர் மூலம் பராமரிக்கப்பட்டு வந்துள்ளதாக சொல்கிறார்கள். ஆனால் வெளிப்படைத்தன்மையாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படவில்லை. ஆரம்பத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு டெலிட் செய்து விட்டதாகவும் கூறுகிறார்கள். அமைதியா இருங்க. பாத்தீங்கன்னா இப்ப கலைமகள் சபாவுடைய உறுப்பினர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க, அவருடைய வாரிசுதாரர்கள் இருக்காங்க. ஆனா அத்தனை ரெக்கார்டும் அங்க பாதுகாத்து வச்சிருக்காங்க, அதுலயே முகவரி இருக்கு. சரியான கேள்வி கேட்டீங்க. பாத்தீங்கன்னா அந்த முகவரிக்கு முதல்ல ஒரு தபால் அட்டை அமைச்சிருந்தாவே அங்க இருக்காங்களா இல்லையாங்கிறது அப்பதான் வெளியே தெரிய வரும். அது கூட இன்னும் இது வரைக்கும் தனி அலுவலரோ ஒன்மேன் கமிஷன் கீழே செயல்படக்கூடிய எந்த அலுவலரும் இப்போ வரைக்கும் அனுப்புனாதான் அதே அட்ரஸ்ல இருக்காங்களா இல்லையா என்பது தெரிய வரும். இதுவே தெரியப்படல. அதான் முழுமையாக எதையும் வெளிப்படைத்தன்மையோடு தெரிய ஜான் அவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இவர் ஒரு போட்டியா வந்து விடுவார் என்று பல பேர் வியாபாரத்து நுணுக்கங்கள் தெரிந்தவர்கள் இவருடைய வளர்ச்சியை பிடிக்காத காரணத்தினால் அந்த சூழலில் அப்பொழுது பொய் குற்றச்சாட்டு கொடுக்கப்பட்டு அரசு செய்ததாக கூறுகிறார்கள் சிபிசிஐடி மூலம். அந்த குற்றச்சாட்டு அவர் பணம் மோசடி செய்து விட்டார் என்று அப்படி சொன்னார்கள். ஆனால் அவர் நிலமாகத்தான் எல்லோருக்கும் வாங்கி வைத்திருக்கிறார். எல்லாரும் கலைமகள் சபாவின் உறுப்பினர்களுக்காக என்று முதலீடு செய்திருக்கிறார். தற்பொழுது கூட 13/6/2026 அன்று திருச்சியில் நடந்த கூட்டத்தில் உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர் அவருடைய ஃபேமிலி இருக்காங்க சார், இருக்காங்க. அவங்க ஒதுங்கி இருக்காங்க. ஏன்னா அரசியல் மிரட்டல் காரணமாக ஒதுங்கி இருப்பதாக சொல்கிறார்கள். இப்போ நீதியரசர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தற்பொழுது இடமாக கொடுப்பது சாத்தியமில்லை, எல்லாருக்கும் பணமாகத்தான் நாங்கள் விற்று கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பைலாப்படி மற்றதையெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க பைலாப்படி இடமாகத்தான் வேண்டும் என்று பெரும்பான்மையான உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்தை நீதிமன்றத்தின் மூலம் முதலடியாக ஆக்ஷனை நிறுத்தி எல்லாருக்கும் தேவையான அந்த 13,500 ஏக்கரை பிரித்து இடமாக கொடுக்க செய்ய வேண்டும். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். இப்ப வந்துட்டு மாண்புமிகு உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்றத்துல 472/2024 மேல்முறையீட்டு வழக்குல இடைக்கால உத்தரவா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம ட்ரஸ்ட் மூலியமா இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டு அதுலயே நம்மளும் தொடர்றோம். புதுசா ஒண்ணு தொடங்குறதுங்கிறது இப்போ வந்துட்டு ஏற்கப்பட மாட்டாதுன்னு அவங்களே உத்தரவுல கொடுத்துருக்காங்க. அதனால இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டுட்டு இதுல நிவாரணங்களை எல்லாருக்கும் தேடி கொடுக்கணும். எல்லாருக்கும் இடமா தான் வேணும்னு அந்த அப்பீலும் கூட போயிருக்கு.